2024 ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தனது அதிரடி பேட்டிங்கால் சிதறவிட்டார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் சுனில் நரைன். இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி டாஸ் வென்று முதலில் பந்து வீசியது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 182 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 18.3 ஓவர்களில் எல்லாம் வெற்றி இலக்கை எட்டியது. கொல்கத்தா அணியின் துவக்க வீரராக களமிறங்கிய சுனில் நரைன் 22 பந்துகளில் 47 ரன்கள் சேர்த்தார். அவர் ஆடிய ஆட்டத்தால் கொல்கத்தா அணி பவர் பிளே ஓவர்களான முதல் 6 ஓவர்களில் 85 ரன்கள் குவித்தது. மற்றொரு துவக்க வீரர் பில் சால்ட் 20 பந்துகளில் 30 ரன்கள் குவித்தார். பின்னர் வெங்கடேஷ் ஐயர் 30 பந்துகளில் 50 ரன்களும் சிரேஸ் ஐயர் 24 பந்துகளில் 39 ரன்களும் சேர்த்தனர். 18.3 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது கொல்கத்தா அணி. மற்ற பேட்ஸ்மேன்களை விட சுனில் நரைன் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்து இருந்தார். அதுவே இந்த போட்டியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது. மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு எதிராக ஆடும் போதெல்லாம் சுமாராக ஆடும் சுனில் நரைன் பெங்களூரு அணியை கண்டால் மட்டும் ரன் குவித்து அந்த அணியின் தோல்விக்கு காரணமாக இருந்து வருகிறார். கடந்த 2015 முதல் இப்போது வரை பெங்களூரு அணியை அதன் சொந்த மைதானத்தில் வைத்து வீழ்த்தி வருகின்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. இந்த காலகட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையவில்லை. அதற்கு சுனில் நரைன் இந்த பேட்டிங்குக்கு ஒரு முக்கிய காரணம். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.